35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பில்டிங் அதை இடித்துட்டு புதுசா பில்டிங் கட்டணும்னு சொல்லி பஞ்சாயத்து போர்டுல தீர்மானம் போட்டு அதை நிறைவேற்றி 1 வருஷமா தாமதமா இருந்து 1 வருஷத்துக்கு பின்னாடி நிதி வந்து அதை கட்ட போகும்போது இடிச்சுட்டாங்க. இடிச்ச பிறகு கட்டக்கூடாதுன்னு சொல்லி பொதுமக்களுங்கிற போர்வையில ஒரு 4 பேர் இருந்து தடுக்கிறாங்க. இது அரசு முன்னின்று இதை உடனே கட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னு சொன்னா பெரிய மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணி இருக்கின்ற நடத்துகின்ற அரசுக்கு கெட்ட பேரை உருவாக்குறாங்க. நாங்கெல்லாம் திமுகவை சேர்ந்த ஆட்கள், அதனால இது கண்டிப்பா கட்டணும். நாங்க இப்ப நின்றுகிட்டு இருக்கிற இடம் தொண்டியினுடைய பிரதானமான பாவோடி மைதானங்கிற இடத்துல நின்றுகிட்டு இருக்கோம். இங்க 35 வருஷம் பழமையான ஒரு கட்டடம் இருந்துச்சு. அந்த கட்டடத்துல கடந்த 4 வருஷமா மக்கள் பயன்பாட்டுக்காக ஆதார் மையம் செயல்பட்டு வந்துச்சு. அந்த கட்டடம் ரொம்ப பழமையான கட்டடமா இருக்கிறதுனாலையும் மக்களுக்கு அதுல போதுமான வசதிகள் இல்லாத காரணத்தினாலையும் தொண்டி பேரூராட்சியினுடைய 15 உறுப்பினர்களும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின் அடிப்படையில இந்த இடத்துல ஒரு புதிய ஆதார் மைய கட்டிடம் கழிவறை வசதியோடு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான கட்டட வேலைகளும் நடந்து வந்த நிலையில் ஒரு சிலர் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மாவட்ட திமுகவை தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த கட்டட வேலையை நிறுத்தி இருக்காங்க. இந்த கட்டட வேலையை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. காரணம், இது ஒரு சிலருடைய அவங்களுடைய வியாபாரத்தை பாதிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துறதுக்குமான ஒரு வேலையா இது நிறுத்தப்பட்டிருக்குது. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு செயலா நாங்க பாக்குறோம். இதுல சில திமுக நிர்வாகிகளை முன்னின்று இதை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதுல முழுக்க முழுக்க மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத உணர்ந்து இது மக்கள் பயன்பாட்டுக்குரிய ஒரு முக்கியமான இடம்ங்கிறதுனால கால தாமதப்படுத்தாம நிறுத்தப்பட்ட இந்த கட்டிடத்தை விரைவாக இதே இடத்துல கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள், இந்த தொண்டி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை மக்களும் யாரெல்லாம் இந்த ஆதார் மையத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களின் சார்பாக நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம். தொண்டியில் இதற்கு முன்பு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. அதாவது மாற்று கருத்துடைய அரசியல் கட்சிகள் கூட இந்த விஷயத்தில் ஒத்த கருத்தில் நிலை நிற்கின்றார்கள். இந்த இடத்தில் தான் ஆதார் மையம் வர வேண்டும் என்பதில் மாற்று கருத்துடைய அரசியல் கட்சிகள் கூட ஒற்றை கருத்தில் வந்திருக்கின்ற அடிப்படையில் இந்த இடத்தில் விரைவாக நிறுத்தப்பட்ட இந்த பணிகள் விரைந்து நடத்தப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஆதார் மையமாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.